Hello friends, this is Deva4win27 Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த பியூட்டிஃபுல்லான crochet coasters எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இந்த coasters பண்றதுக்கு நான் இன்னைக்கு 4 ply cotton yarn எடுத்துர்க்கறேன். Then hook size வந்து 2.5 mm ஃபாலோ பண்ண போறேன். Then scissor எடுத்துக்கோங்க. First நம்ம magic circle போட்டுக்கலாம். இந்த magic circleல நம்ம 12 single crochet பண்ண போறோம். சோ இந்த கோஸ்டர் வந்து நீங்க acrylic yarnல கூட ட்ரை பண்ணலாம். பட் நான் எதுக்கு cotton threadல யூஸ் பண்றேன் அப்படினா கொஞ்சம் நல்லா ஸ்டெடியா ஸ்டேபிளா இருக்கும் அதுக்காண்டி தான். சோ magic circle, single crochet, double crochetலாம் எப்படி பண்ணனும்னு தெரியாதவங்க இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா பேசிக்ஸ்க்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல இருக்கு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி 12 single crochet போட்டுட்டு வாங்க. 12 single crochet போட்டதுக்கு அப்புறம் இந்த பேக் சைடுல இருக்கு இல்லையா, இத சின்ன thread பிடிச்சு நல்லா டைட் பண்ணிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் single crochetல போய் slip stitch போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்த ரவுண்ட் நம்ம டபுள் crochet பண்ண போறோம். சோ செயின் 3 போட்டுக்கோங்க. 1 2 3 3 செயின் போட்டதுக்கு அப்புறம் இப்போ ஒவ்வொரு ஸ்டிட்ச்லயும் நம்ம ரெண்டு டபுள் crochet பண்ண போறோம். சோ அந்த சர்க்கிள் வந்து இன்கிரீஸ் பண்ண போறோம். ஒரு ஸ்டிட்ச்லயும் ரெண்டு டபுள் crochetவா போட்டுக்கிட்டே வாங்க. ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிட்டு வாங்க. சோ இப்போ ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்க்குள்ள போய் ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செயின் 4 போட்டுக்கலாம். சோ இந்த செயின் 4 வந்து ஒரு டபுள் crochet செயின் 1 அப்படி எடுத்துக்கணும். இப்போ அடுத்து இருக்கிற ஸ்டிட்ச்ல ஒரு டபுள் crochet போட்டுக்கோங்க. ஒரு டபுள் crochet போட்டதுக்கு அப்புறம் ஒரு செயின், அடுத்து ஒரு டபுள் crochet நெக்ஸ்ட் ஸ்டிட்ச்க்குள்ளேயே. ஸ்டிட்ச் எதுவும் ஸ்கிப் பண்ண கூடாது. ஒரு டபுள் crochet முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு செயின் போட்டுக்கணும். அடுத்த ஸ்டிட்ச்க்குள்ள போய் again ஒரு டபுள் crochet, ஒரு செயின். சோ இதே போல இந்த ரவுண்ட் ஃபுல்லா நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம். ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிட்டு வாங்க. சோ இப்போ ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரவுண்டோட எண்ட்லயே நமக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ முடிக்கும் பொழுது நம்ம ஒரு செயின் போட்டுட்டு தான் முடிக்கணும். சோ லாஸ்ட் ஸ்டிட்ச்ல டபுள் crochet போட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு அப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு தான் முடிக்கணும். சோ இங்க ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு நம்ம இந்த ரவுண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செயின் 1 கேப்ல தான் ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ அதனால ஹூக் வந்து அங்க கொண்டு வரணும். அதனால அடுத்த ஸ்டிட்ச்லயும் நம்ம ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த செயின் 1 கேப் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3. இப்போ செயின் 3 போட்டுருக்க சேம் கேப்ல இன்னொரு டபுள் crochet. சோ ஒவ்வொரு செயின் 1 கேப்லயும் நம்ம ரெண்டு டபுள் crochetவா போட்டுக்கிட்டே வர போறோம். நடுவுல எதுவும் செயின்ஸ் போட வேண்டாம். ரெண்டு டபுள் crochetவா ஸ்டிட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒன்று 2. ஸோ இந்த மாதிரி ரெண்டா ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வாங்க. இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட கோஸ்டர் சைஸ் போதும். இது வந்து 3.5 inch இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு போதும். இப்போ ஒரு பார்டர் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். எப்பொழுதும் நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணும்பொழுது ப்ராடக்ட்டோட லெஃப்ட் சைடில் இருந்தால் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம் இல்லையா, இப்போ நம்ம ரைட் சைடில் இருந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னா ரிவர்ஸ் சிங்கிள் crochet பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச் பேர் வந்து ரிவர்ஸ் சிங்கிள் crochet. ஏன்னா நம்ம ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஹூக் எப்பொழுதும் நம்ம இப்படி பக்கத்தில், அதாவது ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் விடுவோம். இப்போ நம்ம முன்னாடி ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு சிங்கிள் crochet பண்ண போகிறோம்.
ஸோ இந்த மாதிரி நம்ம ரிவர்ஸில் இருக்கிற ஸ்டிச்சில் வந்து சிங்கிள் க்ரோஷே பண்ணுறதுனால இந்த ஸ்டிச்சோட பேர் வந்து ரிவர்ஸ் சிங்கிள் க்ரோஷே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பிகினிங்கில் இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைட்டாலாம் போட வேண்டாம், நீங்கள் லூஸாகவே போடுங்க. இது நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும், ஒரு நல்ல பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணணும் நம்மளுக்கு. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்படி பேக்கில் போயிட்டு இப்படி கொண்டு வந்து சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே போல் இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். அந்த பார்டர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முடிக்கும் பொழுது நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட வேண்டாம். ஜஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க, இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டு. இப்போ நம்ம இதை அப்படியே வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருப்போம். அதில் 2 லூப் இப்படி மேலே இருக்கும். அந்த 2 லூப்புக்குள்ளே ஹூக் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை அதில் வந்து இப்படி எடுக்கணும். எடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க, நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் இந்த எக்ஸஸ் த்ரெட்டை வந்து நம்ம பேக் சைடில் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ நம்மளோட கோஸ்டர்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.